Hi students, welcome to KC Botany. நாம் இந்த தடவை 12th காமர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போறோம். சோ ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படினா நீங்க வந்து மினிமம் ஒரு 45 ல இருந்து 60 மார்க்ஸ் வந்து உங்களால கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். சோ இது ப்ரிப்பேர் பண்ண காதர் சாருக்கு வந்து நம்ம வந்து थैंक यू சொல்லிக்கோம். இதில் எவ்வளவு மார்க்ஸ் நீங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும்? ஒவ்வொரு டாபிக்லயும் அதாவது 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல and 5 மார்க்ஸ்ல எவ்வளவு படிச்சா எவ்வளவு மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கறது டீடைலா சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து மினிமம் இந்த மெட்டீரியலை படிச்சீங்கனா 45 ல இருந்து 60 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க புக் பேக்ல பாத்தீங்கன்னா 140 1 மார்க்ஸ் இருக்கு. சோ இந்த 140 1 மார்க்ஸ் படிச்சீங்கன்னா 12 ல இருந்து 15 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் கன்ஃபார்மா ஸ்கோர் பண்ண முடியும். சோ அதனால 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்றீங்க நல்லா தரவு படிச்சுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து அப்டேட் பண்ணியாச்சு. சோ நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன் நீங்க வந்து செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन என்னென்னவோ அதுவும் அப்டேட் பண்ணியாச்சு. அது பார்க்கலாம் அதையும் லிங்க்ல தரேன் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மார்க்ஸ் இதில் 55 2 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே படிச்சீங்கன்னா நீங்க 8 ல இருந்து 10 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் கன்ஃபார்மா அட்டெண்ட் பண்ண முடியும் and 8 ல இருந்து 10 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அதனால இதில கூடிய எல்லாமே படிச்சீங்க. சிம்பிளான ஆன்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க எல்லாத்துக்குமே. சரிங்களா? சிங்கிள் லைன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா படிச்சிருங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 41 3 மார்க்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 12 ல இருந்து 15 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும். சோ அதனால இந்த 3 மார்க்ஸ் எல்லாமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்றீங்க பாத்துருங்க. சோ இந்த எக்ஸ்பேண்ட் தி ஃபாலோவிங் இது வந்து இயர் क्वेश्चनலமே கேட்டிருந்தாங்க. ஸ்டெப் ஜாம் சீட் இது எல்லாமே கேட்டிருந்தாங்க. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ். சோ இந்த 5 மார்க்ஸ் நீங்க வந்து படிச்சீங்கன்னா 32 5 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 32 5 மார்க்ஸ் படிச்சீங்கன்னா 20 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். 15 ல இருந்து 20 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இது வந்து இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துங்க. சோ கிட்டத்தட்ட நீங்க வந்து 60 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் மினிமமா படிச்சாலுமே. சரிங்களா? சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ இந்த क्वेश्चंस வந்து ஆர்டர் பாத்தீங்க அப்படினா ரொம்ப முக்கியமானது பிரைமரியாவும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செகண்டரியாவும் லிஸ்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. 2 மார்க்லயும் அதே மாதிரி தான் 3 மார்க்லயும் அதே மாதிரி தான் 5 மார்க்ஸ்லயும் அதே மாதிரி தான். அதனால நீங்க தாராளமா இத வந்து படிக்கலாம். சோ இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ டவுன்லோட் பண்ணீங்க. டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க. சோ காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஆல்ரெடி நம்ம வந்து 4-in-1 क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். இதுவரைக்கும் நடந்த क्वेश्चंस சரிங்களா 21 ல இருந்து 24 வரைக்கும் இயர் क्वेश्चंस ஓட அப்டேட் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படினா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஒரு லைக் and subscribe பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான क्वेश्चंस வந்து வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.